ஒரு இனத்தின் அடையாளம் அவர்களது நாகரிகம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் சொந்தக்காரர்கள் நாம். பெருமாள் அவதாரங்கள் கொண்டும் இறைவனின் திருவிளையாடல்கள் கொண்டும் பாதுகாத்து ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் சித்தர்களாலும் பல நூறு தலைமுறைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு நம்மை வந்தடைந்துள்ள இந்த நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். வணக்கம் என்ற சொல் நமது பண்பாட்டின் தொன்மையான ஆழமான மரியாதையையும் அன்பையும் வெளிப்படுத்தும் ஒரு சொல் தொகுதியாகும். வணக்கம் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது தொன்மையான நமது பண்பாட்டையும் மரியாதையையும் அன்பையும் காட்டும் ஒரு உயரிய செயல்பாடாகும். நமது நாகரீகத்திற்கு அந்நியமான பண்பும் பொருளும் இல்லாத முறைகள் ஊடுருவதை கவனித்தீர்களா? கிறிஸ்துவுக்கு முன் 2800 ஆண்டிலிருந்து பயன்படுத்தப்பட்டு வரும் உலகத்திலேயே மிக பழமை வாய்ந்த உடை வேஷ்டியும் சேலையும். நமது நாட்டின் தட்பவெப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் வடிவமைக்கப்பட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் வேஷ்டி இன்று மறைந்து வருவதைக் காண்கிறோம். கல் தோன்றி மண் தோடுவதற்கு முன் தோன்றிய மூத்த மொழியாக போற்றப்படும் தமிழ் இன்று ஊனம் பட்டு தங்கிலீஷாக மருவி நமது காதுகளையும் மனங்களையும் சிதைத்து வருகிறது. சாமியை பற்றிய அறியாமை நமது பூஜை அறைகளையே ஆக்கிரமித்துவிட்டன. அவதாரங்களில் பயங்கரமான அவதாரமாக போற்றப்படும் நரசிம்மர், நான் மட்டுமே சாமி, என்னை மட்டும் வழிபடு என்னும் ஹிரண்யகசிபுவினால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பத்திலிருந்து மீட்க ஏற்பட்டது. இன்று நம்மை சுற்றி எத்தனை ஹிரண்யகசிபுகள் நம்மை சுண்டி இழுக்க காத்திருக்கின்றனர். நமது சமய நம்பிக்கை அற்றவர்களின், சமய ஒழுக்கமில்லாதவர்களின் கூடாரங்களாக கோவில்கள் மாறி வருகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக நமது சனாதன தர்மத்தின் உயிராகவும் உள்ளமாகவும் உணர்வாகவும் திகழ்ந்து வரும் நம்ம சாமியையும் நம்ம கோயிலையும் அறிந்து பின்பற்றி உயர்வு பெறுவோம். வணக்கம்.